Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொகுதி பங்கீட்டில் அதிருப்தியால் திமுக கூட்டணியில் விசிக தொடருமா என்கிற சந்தேகம் நிலவி வரும் சூழலில் திருமாவளவன் நாளை முக்கிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். ஸ்ரீ சந்தோஷ், நாளை நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டம் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். தொகுதி பங்கீட்டில் அதிருப்தியால் திமுக கூட்டணியில் விசிக தொடருமா என்கிற சந்தேகம் நிலவி வரும் சூழலில் திருமாவளவன் நாளை முக்கிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், நாளை நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டம் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதனா. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பிற்கு பிறகாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தை என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுகவை பொறுத்த வரையிலுமே கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிக அளவு தொகுதிகள் கேட்கப்படுவதால் பல்வேறு கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலக இருப்பதாக தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு என்பது இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் 6 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கேட்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முரண்பாடாக திராவிட முன்னேற்ற கழகமும் இருப்பதால் இதனுடைய கையெழுத்து என்பது இன்னும் ஒப்பந்தமாகவில்லை. இதனால் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தியில் திமுக கூட்டணியில் விசிக தொடருமா என்ற கேள்வி என்பதும் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாளைய தினம் முக்கிய முன்னணி பொறுப்பாளர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய உயர்நிலை குழுவின் கலந்தாலோசனை கூட்டம் என்பது நாளை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் இந்த குழு என்பது நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டதால் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டியிருந்தது. அதனால் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கின்றனர். கடந்த தேர்தலை பொறுத்த வரையிலுமே அரக்கோணம், செய்யூர், மதுராந்தகம், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வானூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளில் விசிக போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் கூடுதல் தொகுதிகளை விசிக கேட்டு வருகிறது. கூட்டணியினுடைய கட்சிகள் அதிகமாக இருப்பதால் தற்போது அதற்கான இடம் இல்லை என்றும் அதே போல 8 தொகுதிகள் மட்டுமே தர முடியும் என்றும் திமுக கராராக பேசி வருகிறது. இதற்கு முன்பாகவே சிபிஐ மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளும் அதிக தொகுதிகள் என்பது கேட்கப்படுவதால் திமுக கூட்டணியில் பல்வேறு கூட்டணி கட்சிகள் என்பது விலகுவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் தற்போது கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவிப்பினை கொடுத்திருந்தார். இதன் பிறகாக விசிகவும் தங்களுக்கு அந்த தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கூட்டணியில் தொடருமா என்ற குழப்பம் என்பது நீடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நாளைய தினம் நிர்வாகிகளுடன் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஆலோசனையில் மேற்கொண்டு நிர்வாகிகளுடைய தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது என்பது பார்த்த பிறகாக திமுகவுடன் கூட்டணியில் தொடரலாமா, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உடன்படலாமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிப்பதாகவும் நாளைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் அமைய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 6 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் போட்டியிருந்த நிலையில் தற்போது இரட்டை இலக்கில் கேட்கிறது. 8 தொகுதிகள் மட்டுமே திமுக விசிகவிற்கு ஒதுக்கப்படும் என்ற தகவலும் உறுதியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.